ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி சப்பாத்தி பூரிக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு வித்தியாசமான ஒரு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கும் போது தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். உருளைக்கிழங்கு பச்சையாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. காஷ்மீரி சில்லி பவுடரை நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பெசரிட்டு பொடியெல்லாம் எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அது தனியாக எடுத்து வச்சுருங்க. சரி, இதுக்கு வந்து மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி, முந்திரி பருப்பு, வத்தல் எல்லாமே நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கு இந்த அளவெல்லாம் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா சைடும் நல்லா முறுமுறுன்னு வரல மாதிரி ஃப்ரை ஆகணும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு கடாயை மூடி கூட லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கருகிரும். ஆனால் லோ ஃப்ளேமில் நம்ம உருளைக்கிழங்கு வதக்கிறதுக்கு பொரிப்போம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பொரிச்சிட்டு உருளைக்கிழங்கு நம்ம கிரேவியில் போட்டோன்னா அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பன்னீர் கிரேவிலாம் செய்யும்போது பன்னீர் பொரிச்சிட்டு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ நல்லா எல்லா சைடும் நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்க தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு பிளேட்டில். அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு அதெல்லாமே சேர்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பொரியட்டும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணுமோ அந்தளவு குட்டியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போந்தோட்டிக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு தக்கன மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, அப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ பொடியோட பச்சை வாசனை போந்தோட்டிக்கு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. முந்திரி பருப்பு சேர்த்தனா அந்த கிரேவி வந்து சட்டுன்னு கட்டி ஆயிரும். ஸோ பொடியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க 2 நிமிஷம். கலந்து விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கிரேவி சட்டுன்னு கட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மசாலா நல்லா கொதித்து வரணும், பச்சை வாசனை போய் நல்லா வேகணும் இல்லையா. அதனால் கடாயை மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இடையில திறந்து ஒரு வாட்டி கிளறி விட்ருங்க. ஸோ இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நல்லா திறந்துட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்ருங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாலும் ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை இல்லைனா கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா அதையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு வேகத்துட்டையும் கடாயை மூடி வச்சுருங்க. ஸோ நடுவில் திறந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. வெந்துருச்சுன்னா அவ்வளோதான். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கிரேவிக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கட்டியாக வேணால் கட்டியாக வச்சுக்கோங்க, இல்லை கிரேவி தண்ணியாக வேணால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான். உப்பு காரெலாம் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்துச்சுன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக நம்ம உருளைக்கிழங்கு பொரிச்சு போட மாட்டோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் அவ்வளோ தண்ணி ஊற்றியுமே சாப்பிடும்போது நல்லா கட்டியாக தான் இருந்துச்சு. முந்திரி பருப்பு போட்டதுனால அவ்வளோ கட்டியாயிரும். ஸோ நாங்கள் வந்து சப்பாத்தி தான் வச்சு சாப்பிடுவோம். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருந்துச்சு. பட் சப்பாத்தி பூரிக்கு அந்த கிரேவி நல்லாயிருக்கும், சாதத்துக்கு அவ்வளோவா எடுக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.